பொறாம. எத்தே மீன் அக்கு போற பாருங்கத்தே. அவளை பரட்டுட்டோம் சரி, இவ எதுக்குத்த இப்படி பரட்டு இருக்கா? அதுக்கு என்ன, அழகு போல இருக்கால. கேட்டியா கேட்டியா எப்படி இருக்கேன் பாரு. அவ பரட்டா, அது ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்கு இப்படி பரட்டு இருக்க? உனக்கு எப்பவுமே என் அழகு மேல உனக்கு எப்பவுமே ஒரு பொறாம தான். ஆமா, இவ அழகு மேல எனக்கு எப்பவுமே ஒரு பொறாம. மீனா, நான் எப்படி பரட்டு இருக்கேன் பாத்தியா? எல்லாம் உன் கை வண்ணம் தான். பேச்சு ஒர்க். அடி கை வச்சா அவ்வளோ அப்டப்டா விழுந்துருமுட்டி. கை வச்சாதானே விழும். அப்ப யாரையும் நீங்க கை வைக்க விட மாட்டேன். நானே ஒட்டி பெருக்கி வச்சிருக்கேன். அப்படி ஒட்டி பெருக்கி இப்படி ஒரு மேக்கப் பண்ணணுமான்னு கேட்கேன். அவளுக்கு இன்னைக்கு சாந்தி முத்தம், அதனால அவ பரட்டு இருக்கா. நீ எதுக்கிட்டி பரட்டு இருக்க? வேற ஒண்ணு இல்ல, சதிசி ஏற்கனவே ஆம்பளை பையன் கடி போட்டுட்டு இருந்தாருல, அதுக்கு தான் இருக்கும். அவ சரியாதான் ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. சதிசி மட்டும் உன் முடியல கை வச்சாரோ. பேச்சு ஒர்க். உனக்கு பொறாமை போச்சு. உங்களுக்கு மரியாதை வேகத்தை கழிச்சிட்டு போறதுக்க பேசமா. அத சொன்னனே, உனக்கு எப்பவுமே என் அழகு மேல கொஞ்சம் பொறாம தான். கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு பத்தியா? கரெக்ட்டா சொன்ன மீனா குட்டி. கொன்னே போடுற மத்துக்க ஒண்ணினா. ஏன் அவ அழகா தானே இருக்கா? அழகா இருக்காட்டியானா எல்லாம் ஒட்டி பெருக்கில வச்சிருக்குது. சரி நல்லதான் இருக்குது. அது என்ன இவ்வளவு சலிச்சுக்கிட்டு சொல்லுதா? நீங்கெல்லாம் வீட்டுல கிடந்தாதான் வீடாவே இருக்குது. எப்ப பாரு சண்டை சச்சரவு தான். சரி ஏம்மா, யாரு நீ? பாட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கம்மா. சரிங்கம்மா. ஓ, பாட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியா வாழ்க்கை ஆரம்பிக்கணும், சரியா? மீனா, நீ சிரிச்சதெல்லாம் போதும். உனக்கும் பொறாம. இளநீ பாட்டி, இங்க பாரு, சீக்கிரம் என்ன பூட்டி ஆக்கணும், சரியா? சரிங்க பாட்டி. அத்தி என்ன வைக்கப்படுறா? நம்ம பிடிச்சவங்க காதலுக்காக எத்தனை நாளும் காத்திருக்கலாம். நீ ஆசைப்பட்ட காதல் உன் கையில வந்து சேர்ந்திருக்க. சந்தோஷமா இரு. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதுல்ல காதல ஒண்ணு. தூய்மையான காதலை பெறது அவ்வளோ சுலபம்லாம் கிடையாது. இங்க பாரு, அந்த தூய்மையான காதலை நீ தக்க வச்சுக்கணும். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில வர எல்லா உறவும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த எந்த உறவா இருந்தாலும் சரி, இந்த உறவுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போற ஒரு பந்தம், உனக்காக வாழ போற ஒரு பந்தம். யாருக்காகவும் இந்த உறவை மட்டும் விட்டு கொடுத்துடவே கூடாது. இதுதான் உனக்கு நிரந்தரமான ஒரு உறவு. புரியுது பாட்டி. சரிம்மா, போ, நல்லபடியா வாழ்க்கை ஆரம்பிப்போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. தேன்மொழி, அவளை கூட்டிட்டு போமா. நானா கேக்குறேன்? நீதான் போ, கூட்டிட்டு போ. தெக்கூட்ல தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்களா, அங்க கூட்டிட்டு போ. அத்த நான் சும்மா பார்க்கதான் வந்தேன். தேன்மொழி, கூட்டிட்டு போமா. போ, இந்த மீனா குட்டியும் வருவா, ரெண்டும் சேர்ந்து கூட்டிட்டு போங்க. இல்ல, நான் கூட்டிட்டு போனா சரியா இருக்காது. நானே வாழ்க்கை இழந்தவ. வேண்டாம், என்ன சரி, நான் கூட்டிட்டு போக மாட்டேன். இது வாழ வேண்டிய பொண்ணு. பாட்டி, உன்னை தேன்மொழி கூட்டிட்டு போவா. சரிங்க பாட்டி. நீங்க தான் பெரியவங்க, வாழ்ந்தவங்க. நான் வேண்டாம். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சுதே? இல்ல, நான் வேண்டாம். நான் வேண்டாம். இல்ல, நீங்க கூட்டிட்டு போங்க. உனக்கு என்ன ஆச்சுதே? பிள்ளை கூட்டிட்டு போன்னு சொல்றல. அதுக்கு இல்ல, நான் வாழாதவா. நான் கூட்டு போய் வேண்டாத, அவ வாழ வேண்டிய புள்ள. அதுக்குத்தான் உன்னை கூட்டிட்டு போக சொன்ன. இப்ப நினைச்ச பாரு, நான் தான் வாழாம போயிட்டேன். அவ வாழ வேண்டிய புள்ள நல்லா வாழணும்னு மனசார நினைச்ச பாரு. அந்த மனசார நினைக்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. நம்மள மாதிரி ஆயிடக்கூடாது. அது வாழ வேண்டிய பொண்ணு நல்லா வாழணும்னு ஆசைப்பட்ட பாரு, அந்த ஆசீர்வாதம் தான் வேணும். நீ மனசார வாழ்த்திருக்க, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ மனசார வாழ்த்திருக்க. அந்த வாழ்த்துதல் இருக்கணும்னா நீ கூட்டிட்டு போ. இங்க பாரு, நீ இப்ப மனசார வாழ்த்துன, அது போதும் அந்த பொண்ணுக்கு. நீ சரித்திரமே படைச்சு வச்சிருக்க. எங்க மாமியார் தர இங்க இருக்க நாங்க யாருமே அண்டை நாட்டுக்கு கூட போகல. நீ பல நாடுகள்ல போய் மருத்துவத்தை கத்துக்கிட்டு வந்து அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்க. இதை விட ஒரு சரித்திரம் தேவையா என்ன? இதை விட ஒரு பாக்கியம் ஒரு பொண்ணுக்கு இருக்கா என்ன? நீ வாழ்த்து, அந்த பொண்ணு நல்லா இருப்பா. விக்ரமே, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏந்துடா இங்க பாரு, எனக்கு இன்னைக்கு சாந்தி முத்தம். என் பொண்ணாடி வர நேரம் மரியாதையா எந்திரிச்சிட்டு உன் கால வந்து கெஞ்சி கேக்குற. போடா. ஏன் இவனா வெட்டி முறிஞ்சியோ?
டேய் படுத்தாதடா. டேய் அவன் வர்ற நேரம் என்ன டயர்ட் ஆக்கிறாதடா. ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு தூக்கமா வருது. டேய் கிஷோரு, இவனை தூக்கிட்டு போ சொல்லிட்டேன். அவனே சோகமா இருக்கான். என் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் அவன் சோகமா இருப்பான், உனக்கு தூக்கமா வரும். ஏன்டா இந்த ரெண்டையும் வெளியில போய் வச்சுக்க கூடாது, இந்த ரூம்ல தான் வச்சுக்கணுமா? அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இந்த இடத்துல தான் எனக்கு தூக்கமே வருது. இந்த ரூமுக்கு அப்படி ஒரு ராசி இருக்குன்னு நினைக்கேன்டா. வேற எங்கேயுமே வராத தூக்கம், அது என்னமோ தெரியல, இந்த ரூம்ல தான் வருது. வரும் வருதே, கண்ணா பின்னான்னு தூக்கமா வருதே. ஏன் பக்கத்து ரூம்ல கூட அழகாதான் இருக்கு, அங்க போய் தூங்க. இங்க தாண்டா குழுன்னு உங்க அப்பாவை அடிச்சுக்கவே முடியாடா. பையனுக்காக 2 ஏசில வந்து மாட்டிருக்காரு. அவர் பேர பிள்ளைய பாக்கிறதுக்காக மாட்டிட்டு போனாரு, இவன் பார்க்க விட மாட்டான் பொழுக்க. டேய் பக்கத்து ரூமும் உனக்கு ஏத்த மாதிரி தாண்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், அங்க போய் தூங்குடா. நான் இங்கதான் தூங்குவேன். டேய் டேனியல், என்ன வாயை நம்ம 2 கட்டி பிடிச்சு தூங்குவான்? ஓடட்டா அடிச்சுட்டா பாத்துக்க, கடுப்பத்திரியா நீ. ஏண்டா எத்தனை நாள் நாம இதே ரூம்ல கட்டி பிடிச்சு தரண்டு போறேன்லாம் படுத்தோம், அப்பெல்லாம் உனக்கு தெரியல நான் உன் நண்பனே. பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னெல்லாம் அவங்க அப்பனை விரட்டின மாதிரியே விரட்டி அடிச்சிருக்கணும். ஃப்ரெண்டு நினைச்சு சுத்திட்டு இருந்தோம்ல, எனக்கு தேவைதாம்ல. டேனியல் கொனட்டாடா, கோக்கமா வருது, அழுகையா வருதுடா. டேய் டேனியல், என்ன பாட கட்டி பிடிச்சு தூங்குவோம், செமையா இருக்குடா. இந்த வீடு வாசல்லாம் உனக்கு இல்ல? இல்லடா, இங்கதான் செமையா இருக்கு. வாடா வந்து என் பக்கத்துல இருந்து படுத்துக்க, உன் மேல காலை போட்டு தூங்குற தூக்கம் இருக்கு பாரு, அதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா. அதான் எப்ப நட்டி விட்டுட்டு இங்க வந்து தூங்கினோம்ல, எனக்கு தேவைதான். ரொம்ப அவசரப்படுத்த பொழுது டேய் சோதிச்ச என்ன நீ வாழ்த்து, அந்த பொண்ணு நல்லா இருப்பா. அவ பெத்தெடுக்கிற புள்ளையும் உன்ன மாதிரி பெரிய துறையில பெருசா சாதிக்கணும். எவ்வளவு பெரிய துறையில நீ சாதிச்சிருக்க, ஆனாலும் ரொம்ப அடக்கமா இருக்க, அதுதான் வேணும். கல்வியில சாதிச்ச, வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு வரதா செய்யும். இங்க எல்லாரும் வாழ்ற எல்லாருமே சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பிரிஞ்சுட்ட, அவங்க உள்ளுக்குள்ளே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். 100% லவ்வோட இங்க யாருமே இன்னும் வாழல. அப்படி 100% லவ்வோட வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களே மாதிரி இந்த உலகத்துல அதிர்ஷ்டக்காரங்க யாருமே இல்ல. பொண்ணுத்தர வந்துட்டீங்கம்மா, இங்க வாயா. அவன் சட்டை பத்தியா? சித்ரா புத்திர, அவன் பண்ண சட்டை பாருங்கக்கா. அம்மா கூப்பிட்டீங்களா? அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாயா, டேனியலையும் பாப்பாவையும் ஆசாதம் பண்ணி அனுப்பு. நீதா இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுற நீ தானே. இந்த குடும்பத்துக்காரங்களுக்காக ஓடோடி போறவனும் நீ தானே. நீ வாழ்த்துனா சரியா இருக்கும். உன் அன்பு தூய்மையான அன்பு, அந்த அன்பு தான் இந்த உலகத்துல இப்ப தேவை. உண்மையான பாசம், உண்மையான நேசம், இது மட்டும் தான் இப்ப தேவை. உன் தூய்மையான மனசோட இந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. தேன்மொழி என்ன சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா என்னம்மா? அவரு என்கிட்ட பேச மாட்டாருதா, ரூமுக்கு வந்தா என்கிட்ட பேச மாட்டாருதா, ஆனா உங்களை பத்தி மட்டும் பேசுவாரு. பொண்ணுத்துறன்னு நீங்க செய்யறது எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதனாலதான் அந்த ரூம்ல நான் அது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்களுக்காக, உங்க மேல உள்ள பயத்தினாலதான். ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தினாலோ, ஒரு பொண்ணை கூடயே வச்சு சித்திரவதை பண்ணாலோ நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என் மேல அவருக்கு காதல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் கூட கடைசி வரைக்கும் வாழணுங்கிற ஆசை இருந்தது. உங்க மேல உள்ள பயத்தினாலதான் நான் அந்த வீட்டுல வாழ்ந்தேன். அங்கேயே நான் இருந்த போய் தான் அவர் காதல நான் சம்பாத்தியம் பண்ணினேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப நல்லவரே. ஆனா அந்த காதலை நான் அடையதுக்கு நான் அங்க இருந்தாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. உங்க மேல உள்ள பயத்தினாலதான் அவர் என்னை வீட்டை விட்டு அனுப்பாம இருந்தாரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு அவர் என்னை ஏத்துக்கிட்டாரு, அதுக்கு காரணம் நீங்க தானே மாமா. அவருக்கு கூட பிறந்த அண்ணனா நடந்துகிட்டவர் நீங்க தானே. நீங்க அவர் மேல உண்மையான பாசம் வச்சிருந்த போய் தானே அவருக்கு உங்க மேல பயமும் மரியாதையும் வந்திருக்கு. பயமும் மரியாதையும் அதனால வராது, பாசம் காட்டினாதான் வரும். நீங்க காட்டின உண்மையான பாசம் தான் அவருக்கு பயம் வந்திருக்கு. அந்த பயம் தான் நான் அந்த வீட்டுல வாழ்ந்தேன். இன்னைக்கு என் காதல் சக்சஸ் ஆயிருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் மாமா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. சின்ன பொண்ணா இருந்தாலும் பொறுப்புள்ள பொண்ணா இருந்திருக்க, அவங்க அம்மா அப்பா மனசை நீங்க இடத்த பிடிச்சிருந்த பாரு, அங்க உன் குணம் ஜெயிச்சிருக்கு. சில விட்டு கொடுத்த போறதுதான்
காதல ஜெயிக்க முடியும். காதல் வேணும்னு முடிவு பண்ணிட்டா விட்டு கொடுத்துதான் ஆகணும். நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னா எந்த நிலைமையிலும் அவங்க விட்டு போக கூடாது. நின்னு போராடணும். அவங்க நமக்கு கிடைக்கிற வரைக்கும் போராடணும். நீ சரியா செஞ்சிருக்க. நிச்சயமா டேனியல் கூட நீ சந்தோஷமா வாழ்வ. என் தம்பி உன்னை நல்லா பாத்துக்குவான். சரிம்மா, சீக்கிரம் பெரியப்பா வைக்கிறேன். தேன்மொழி, இப்படி ஆசாரம் பண்ணு. இந்த பாரு, இறங்கி உங்ககிட்ட ஆசாரம் நிக்கா. நீதாம்மா, நீதான் ஆசீர்வாதம் பண்ணு. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு. நீங்களும் சீக்கிரம் நல்லா இருக்கணும், சரியா? ஆமா, அந்த பொண்ணு யாரு? பொண்ணுன்னு சொல்லிட்டானே. டேய் பொண்ணுங்க, நல்ல கண்ணு திறந்து பாருல. அவ என்ன உனக்கு பொண்ணா? அவளுக்கு பொறாம. மீனாக்கா குரல் மாதிரி இருக்குது. மீனக்கா மாதிரி இல்ல, மீனக்காவே தான். என்னக்கா திடீர்னு இவ்வளவு அழகா இருக்க? அது ஏற்கனவே நான் அழகா தான் இருப்பேன். சப்பா, போதும் போதும், பேச்சு ஒர்க் பேச்சு இருக்கா? எல்லாம் ஒட்டி பெருக்கி வச்சிருக்கு. ஐயோ ஐயோ. இக்க சரிசு மாமா எங்கக்கா? சதீஷ் பிரதர். சரிசு பிரதரா? சதீஷ் பிரதரா? ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியாது? சதீஷ் இப்பதான் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. இன்னும் அவ ஒன் சைட் லவ் ஏத்துக்கல. ஒன் சைட் லவ். அதனாலதான் அவ சதீஷ் பிரதருங்க. இன்னும் முழுசா அவர் காதல அவ ஏத்துக்கல. ஏத்துக்காத வரைக்கும் சதீஷ் பிரதர் தான். அப்படிதான் மீனா? சத்தியமாக்கா? ஆமாடா, அந்த பிரதர் ரொம்ப நாளா ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பட் நான் ஏத்துக்கல. ஏன்க்கா? மாமா பாவம் தானே? எனக்கும் பாவமா தான் இருக்குது. பட் என் அழகுக்கு முன்னாடி உங்க மாமா ஒண்ணுமே இல்லையே. கொஞ்சமாவது பொறுத்து இருக்கணும். அது இல்ல. அது மட்டும் இல்லடா, உங்க மாமாக்கு சரியாவே ப்ரப்போஸ் பண்ண தெரியலடா. என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? ஆமாடா, உங்க மாமாக்கு ப்ரப்போஸ் பண்ணவே தெரியல. ஒரு பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணனும்னு சுத்தமா தெரியல. அத்தி, நானும் சரியா தான் பண்ணாம இருக்கணும். என்னக்கா சொல்ற? டேய், எப்படி ப்ரப்போஸ் பண்ணனும் தெரியுமாடா? ஹெலிகாப்டர் இருக்கு பாரு, ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படியே ரோஸ் பூ, அது அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே ரோஸ் பூ மலையா பொழியணும். செலவாகுமேக்கா? டேய், செலவு முக்கியமா என் மனசு வாங்குறது ரொம்ப முக்கியமா? அந்த செலவை விட என் மனசு அந்த விலை மதிக்க முடியாதது. கரெக்ட் கரெக்ட். மனசுக்கு முன்னாடி மத்ததெல்லாம் கம்மி தான். கரெக்ட் கரெக்ட். அம்மா, லட்சம் ஆகுமா? லட்சக்கணக்கில் ஆகும். ஆகட்டுமே, விலை மதிக்க முடியாத மனசு அவகிட்ட இருக்கு. அவ மனசை வாங்கணும்னா லட்சத்தை பார்க்க கூடாதுதான். சரிதான், ரைட்டு. அத்தி, நானும் ஒரு பொக்கி கூட வாங்கி கொடுக்கலையா? அப்புறம் மினி லைட் டின்னர். அக்கா, அது எக்கச்சக்க செலவுக்கா. 1/2 மணி நேரத்துக்கு பில்ல போட்டுருவாங்கக்கா. அதான் சொல்லிட்டோம்டா, என் மனசுக்கு முன்னாடி அந்த லட்சம் எல்லாம் கால் தூசி மாதிரி ஊதி விட்ட மாதிரிடா. இதுக்கே சாக்கான எப்படி? இந்த அக்கா மனசை இடம் பிடிக்கணும்னா இன்னும் ஏகப்பட்ட லட்சம் செலவாகும். எட்டி நீ எடுத்து விட்டுட்டி. குட், செம்பகவல்லி தான் குட். அடுத்து வெள்ளி, பொண்ணு, வைரம், வைடூரியம், மாணிக்கம், முத்து, பாவலா, இப்படி 7 வகை விலை மதிக்க முடியாத கற்களால ஒரு குட்டியோண்டு ஒரு மோதிரம். குட்டியோண்டு 7 வகை பவளங்கள் வச்சு. சரி. நான் இன்னைக்கு ஒரு தங்க மோதிரம் கூட போடலையே. கண்டினியூக்கா. செம்பலியக்கா, இவன் அவனுக்கு ஐடியா கிடைச்சிட்டு நினைக்காங்கக்கா. அதுக்கு தானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பையன் உள்ள இன்னும் வரைக்கும் எதையும் கொடுத்தது இல்லைன்னு நினைக்கேன். அவனுக்கு தெரியலக்கா. தெரிஞ்சிருந்தா முறைய கொடுத்துருப்பான் பாத்துக்க. அவனுக்கும் தெரியல. ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்கக்கா. மீனா, யூ கண்டினியூ. இன்னும் ஏகப்பட்டது போங்களுக்கு. அத்தை, அந்த 7 வகை பவள வச்ச மோதிரத்தை போடும்போது கூட எப்படி போடணும்னு சொல்லி கொடுங்கக்கா. இது வேறையா? டைமா நான் சொல்லி தானே ஆகணும். நான் அப்படி ஒரு தேவதை மாதிரி கடற்கரையில அப்படி இயற்கை ரசிச்சுக்கிட்டு நான் நிப்பேன். சர்ப்ரைஸ் பண்ற விதமா அப்படியே ஹெலிகாப்டர்ல இருந்து ரோஸ் பூ அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டி நான் அப்படி ஷாக்கா திரும்புற நேரம் என் முன்னாடி அப்படி முட்டி போட்டு கோட் ஷூட்லாம் போட்டு அப்படி முட்டி போட்டு, மீனா ஐ லவ் யூ. அப்படி சொல்லணும்டா காதுல. சும்மா சும்மா மீனா மீனா அப்படி கூப்பிட்டு ஒளிய கூடாது. அப்படினா சதீஷ் போய் உள்ள கூட்டிட்டு ஒளிஞ்சிருக்கு. கரெக்ட், அதா சொல்லுதா. ஏண்டி சதீஷ் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காவளோ? பைய உள்ளக்கு லவ் சொல்லவே தெரியல. இப்படி லவ் சொல்லாதவங்கள லவ் பண்ண கூடாது. நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். டோட்டல் லைஃபே காலி ஆயிரும்.
விட்டுட்டு ஓடுதான். பயவலைக்கு பயம் வந்துட்டா என்னமோ. அம்மா அது எனக்கு இப்பெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லையே. அடி ஏலனி, அவன் நேர போக்குக்கு சொல்லிட்டு இருக்கா, நீ அதை நம்பிக்கிட்டு இருக்காத. டோட்டல் வாழ்க்கை வேஸ்ட்னு சொன்னாங்களே, லவ்வையே ஒழுங்கா சொல்ல தெரியாதவங்க எப்படி நம்ம கூட ரொமான்ஸா இருப்பாங்க? அக்கா, நம்ம மாமியார் சிரிக்கிறத பார்த்தா உனக்கு விஷயம் தெரியாதே, மாமாவை அத்தை அப்படிதான் இம்ப்ரெஸ் பண்ணாங்களாம். சத்தியமா இப்ப மீனா ஏதாச்சும் சொன்னாங்க, நம்ம அத்தை நம்ம மாமாக்காக இவ்வளவும் பண்ணினது அததான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்தை, ஆமா ஆமா, இப்ப அவ சொன்னதா நான் பண்ணினேன். அங்க இருந்து கேட்டு வந்ததா நீங்க இப்படி எதிர்பார்த்திருக்கீங்க? இல்லன்னா இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? மாமியார் தான் மாமா இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக இவ்வளவு பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? ஐயோ, அது ஏதோ வயசு கோளாறுல பண்ணிட்டேன். ஆனா நல்லதா இருந்தது. கேட்டியலா? நல்லாதான் இருந்துதான். ஏன் இதை நாம எல்லாருமே ஃபாலோ பண்ண கூடாதே? குமார்கிட்ட ரோஸ் பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலே செவந்தி பூ வாங்கி கொண்டு கொடுப்பாவ. அவில அது காதல் ப்ரப்போஸ் பண்றதாவது. அதனாலதான் நான் சடிச்சு போய் உள்ளேயே பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கூட நல்லா இருக்குதே, ப்ரப்போஸ் பண்ணணும்ல. அக்கா, இந்த வாட்டி இவ ஆட்டத்தை கலைச்சிரா போலுக்க. அடியே மீனா, அவளை குழப்பி கேட்டு விட்டுறாத. ஏமா யாரணி, நீ போமா. முடியாது, எனக்கு இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணணும். அப்படியே உள்ள போ, டேனியல் பேவ்ல உள்ளதான் காத்துட்டு இருப்பான். உள்ள போ, சும்மா கும்மா குத்து குத்தி ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போ, வேலைய காட்டு. கரெக்ட்டுமே, அதுதான் கரெக்ட். அதான் கரெக்ட் பத்துக்க. அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதான் உனக்கு சொல்லி கொடுக்கா. ஓடட்ட அடிச்சு விடுவேன். ஒழுங்க வழியாத குடும்ப அடுத்த வழியே பாரு. தினேசை இப்படிதான் சொல்ல வச்சா. அப்ப நானும் சொல்ல வைப்பேன். சுத்தம். இந்த பாரு இளநீ, அடுத்த மாசமே நாங்க அம்மா கிட்ட செய்தி கொடுக்கணும். இல்ல வச்சுட்டு தொலைச்சு போடுங்க. இந்த பச்சை கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா போ. ஏ திருமலி, கூட்டிட்டு போ. என்ன குட்டி, நீனும் போ. நானும் கூட்டிட்டு போறேன். ஒன்னும் தேவையில்லை, நீ இங்கே நில்லு. இவளுக்கு போறாம இல்லட்டி சதீஷ் பிரதர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு இருக்காவலாம், அதுக்கு தான் சொன்னேன். அப்படியா? அப்ப சரி. போ, எப்ப ப்ரப்போஸ் பண்ணறானு காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல வெறும் பிரதர் உனக்கு போறாம. சரி நீ வா, நான் சொல்லி தரேன். அந்த கருவேப்பிலை எல்லாம் சும்மா ஏத்துக்காத. நான் சொன்ன மாதிரி அவனை சொல்ல வச்சு அவனை ஏத்துக்க, சரியா? அந்த கருவேப்பிலை இல்லைன்னா ஒரு நாள் உன்னை சித்தி வரமாட்டான், பாத்துக்க. அட எடுப்பட்டவளே, எப்படி சொல்லி கொடுக்கா பாரு. இப்ப விட்டுட்ட, எப்பவுமே சொல்ல மாட்டான், பாத்துக்க. அவனே ஒரு வெக்கம் பிடிச்சவன். ஆமா, இங்க பாரு, இப்படி இப்படி அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அப்படி அப்படி ப்ரப்போஸ் பண்ண சொல்லு. என்ன, நான் அப்படித்தான் சொல்ல வைப்பேன். முடிஞ்சது. அடியே யாருனே, நான் எனக்கு அப்படித்தான் சொல்லணும். குட் குட், அப்படித்தான் இருக்கணும். நான் சொன்ன சரியா இருக்கும். அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, உண்மையான காதல் இருந்தா சொல்லுவாங்க. ஐயோ அத்தை, அப்பெல்லாம் இல்ல. அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. நீங்க சும்மா இருங்க. என்ன சொல்ற? அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகும். ஏன் நம்ம மாமியார் பண்ணல? தெரியாம என் லவ் ஸ்டோரி கிட்ட சொல்லிவிட்டேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் என் மகத்த வாங்குறாளே. ஏன் தே, உங்களுக்கு உங்க லவ் ஸ்டோரி சொல்லுறதுக்கு ஆளே கிடைக்கலையா தே? எவ்வளவுதான் புத்திசாலித்தனமா இருந்தாலும் சில நேரம் நம்மள அறியாம சில விஷயங்களை உளறிடும் பத்துக்க. அதுல ஒண்ணுதான் நான் இவகிட்ட தெரியாம உளறிவிட்டேன். அவ அன்னையில இருந்து சதீஷ் பிரதருங்க. என்னைக்கு சதீஷ் ப்ரப்போஸ் பண்ணி அவ என்னைக்கு புருஷனை ஏத்துக்க போறா? ஆனா இந்த ரேஞ்சில போனா சீக்கிரம் சொல்ல வச்சிட போலுக்க. அத்தியா புண்ணாத தம்மி பீசா, நான் இன்னையில இருந்து மதன் பிரதர் தான் சொல்ல போறேன். நான் ஆல்ரெடி தினேஷ் பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கூட குமார் பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்படி சொன்னா என்ன, பையலுக்கு கொஞ்சம் ரோசை வரும். நாங்க சொல்ற அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணட்டாலும் ஏதோ ஒரு மோதிரம் ஒரு ரோஸ் பூயாவது வாங்கி கொண்டு கொடுக்கும்ல, அதுக்கு தான். உண்மைதான். மீனா சதீஷ் புதன் கூட்டுல இருந்து சதீஷ் வீட்டுக்கே வர்றது இல்லையே. எப்படி வருவான்? அதானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி ப்ரப்போஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஐடியாவா இருக்கு பத்தியா. இனிமேலு ப்ரப்போஸ் பண்ணலன்னா பிரதர்னு கூப்பிட்டு பாரு, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வரும். நம்ம இவள பிரதர்னு கூப்பிடும் போது அவளுக்கு பத்திக்கிட்டு எரியும். அப்படியா? ஆமா ஆமா ஆமா, உனக்கு நம்பிக்கை தானே? பாரு, தினேஷ் பிரதர் இந்தா வந்துட்டல்ல. என்னடி அப்பா யாரா தாதரிக்க ஓடிக்கிட்டு இருக்காவ? ஓடட்டும். இது சதீஷ் பிரதர் எங்கடி ஓடிக்கிட்டு இருக்காவ? அம்மா அப்பா தானம்மா. உனக்கு அப்பா எனக்கு பிரதர் டி. அம்மா அதான் அப்பா தாதரிக்க ஓடுதாவலம்மா. கையில ஏதாவது கொண்டு வரலாம்னு பாரு. அம்மா அப்பா பூத்து கேட்டு வராவ. தா சக்சஸ் ஆயிட்டல பாத்தியா? பின்ன காதல சொன்னதானே காதலன், இல்லனா பிரதர் தானே. முத வழியா கருவேப்பிலை லவ்வ சொல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். இல்லனா நாமளும் பிரதர்னு கூப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுவான்.
அப்படி கருவேப்பிலை என்னால பிரதர்னு கூப்பிட முடியாது. இல்லப்பா, முதல் லவ் அப்புறம்தான். சப்பா நல்ல நேரம். மீனாம்மா தான். பையன் நம்ம ரெண்டு கட்டி பிடிச்சு தூங்குவோம். ஓடட்டா அடிச்சுட்டா பாத்துக்க கடுப்பத்திரியா நீ. ஏண்டா எத்தனை நாள் நாம இதே ரூம்ல கட்டி பிடிச்சு தரண்டு புரண்டலாம் படுத்தோம். அப்பெல்லாம் உனக்கு தெரியல நான் உன் நண்பனே. பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னெல்லாம் அவங்க அப்பனை விரட்டின மாதிரியே விரட்டி அடிச்சிருக்கணும். ஃப்ரெண்டு நினைச்சு சுத்திட்டு இருந்தோம்ல, எனக்கு தேவைதாம்ல. டேனியல் கொண்டுட்டாதடா, கோக்கமா வருது, அழுகையா வருதுடா. டேய் டேனியல், என்ன பாட கட்டி பிடிச்சு தூங்குவோம், செமையா இருக்குடா. இந்த வீடு வாசல்லாம் உனக்கு இல்ல? இல்லடா, இங்கதான் செமையா இருக்கு. வாடா வந்து என் பக்கத்துல படுத்துக்க. உன் மேல காலை போட்டு தூங்குற தூக்கம் இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா. அதான் எப்ப நட்டி விட்டுட்டு இங்க வந்து தூங்கினோம்ல, எனக்கு தேவைதான். ரொம்ப அவசரப்படுத்த போலுக்கு. டேய் சோதிச்ச மிதிச்சு தள்ளிடுவேன் பாத்துக்க. ஏன்டா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1 வருஷம் உனக்கு இருக்காது? ஏன் கேட்ட ஒரு 10 நாளா தாங்க தூங்கிருக்க மாட்டா? அது கொன்னுவேன் பாத்துக்க. ஆனா சத்தியமா உன்ன மாதிரி யாரும் இருக்க முடியாடா. இங்க பாரு, ரோகிணிய விருப்பமே இல்லாம தாண்டா கல்யாணம் பண்ண. 2 நாள் கூட ஒரே ரூம்ல ஒண்ணா இருக்க முடியாடா. சத்தியமாடா நான் நானாவே இல்ல தெரியுமா? தூக்கமே வரலடா. என் சிங்கி குட்டிகள் பிறக்கிற வரைக்கும் நான் சும்மாவே இருக்கலையா? கடுப்பேத்தாத கடுப்பேத்தாத. இல்ல நீ கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்திருக்கிய, உன்னை பாராட்டணும்டா. விருப்பமே இல்லாம நான் 2 நாள் கூட இருக்க முடியலடா. டேய் கடுப்பேத்தடா. எனக்கு என்ன தூக்கமா வருது. சரி வாடா தூங்குவா. டேய் கிஷான், நீ பாத்துக்கிட்டு இருக்க, உன்னை தூக்கிட்டு போ. டேய் டேய் அவ வர்ற நேரம்டா, உன்னை தூக்கிட்டு போடா. அது அவன்கிட்ட சொல்லு. அது சரி, நீ அப்படி நிக்க என்ன தெரியல. அப்ப மாடி தொழுக்கு போயிட்டு இருந்து இப்படிதான் இருக்கான். அது வேற ஒண்ணு இல்ல பத்துக்க. கண்ணு கட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம், அதுதான் வேற ஒண்ணு இல்ல. என்கிட்ட நீ மிதி வாங்கிறாத. ஏய் நீ வேண்ட வேலை எதுவும் பாக்கலையா? என்கிட்ட சொல்லுங்கடா, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க ஃப்ரெண்டு தானடா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன் அவனுக்கு இப்ப போகாம வந்துட்டது. இப்ப என்கிட்ட மிதி வாங்குவான், பாத்துக்கிட்டாரு. நான் உண்மையில சொல்றேன் டேனியலே, இவனுக்கு ரொம்ப போறாம வந்து வச்சு. டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் இதுக்கூட அவளை விட்டு கொடுக்கணும். யார? தேன்மொழிய. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? உனக்கும் இப்ப அவளுக்கு என்னடா சம்பந்தம்? டைவர்ஸ் ஆயிட்டா, முடிஞ்சு போச்சு. உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ இப்ப தனிப்பட்ட மனுஷி. கோர்ட்டு தானே சொல்லியிருக்குது, நான் சொல்லல. நீ தான் சொன்ன கோர்ட்ல வச்சு அவ ஒழுக்கம் கட்டவான்னு நீ தான் சொன்ன. அதனாலதான் உனக்கு கோர்ட்டே உனக்கு விடுதலை கொடுத்தது. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் போலுக்கு. நீ கோர்ட்ல என்னென்ன சொன்னு உனக்கு ஞாபகத்துல இல்ல? அதே அதே அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, வார்த்தை விடாத, வேண்டாம் டைவர்ஸ் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாங்க. நீ டைவர்ஸ் கிடைக்கணுங்கக்காக என்னெல்லாம் சொன்ன? எனக்கே கொஞ்சம் காது கூசதான் செஞ்சது. ஆனா அத்தனைக்கும் அவ ஆமா ஆமான்னு சொன்னான். ஏன் தெரியுமா? உனக்கு விடுதலை கொடுக்கணுங்க தான். விருப்பம் இல்லாத ஒருத்தி கூட நீ வாழக்கூடாதுங்கக்காக தான். இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா வாழ முடியாதுங்கிறதுனால தான் நீ சொன்னதுக்கெல்லாம் அவ ஆமா சொன்னா. அதனாலதான் உனக்கு கோர்ட்டு விடுதலை கொடுத்தது. அது அது என்னடா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். பிறகு என்னடா? அவளுக்கும் டாக்டருக்கும் சம்பந்தம் இருக்குது. அவங்க 2 பேரும் ஒன்னா லாட்ஜில் இருந்தாங்க, தப்பு பண்ணிருக்காங்க, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தப்பெல்லாம் சொன்னேன். அது மட்டும் இல்ல, அதுக்கான எத்தனை எவிடன்ஸ் நீ தான் வந்து கொடுத்த. அவ அந்த பொறுக்கி பைய டாக்டர் கூட இருந்தானே, லாட்ஜ்ல டெல்லியில ஒன்னா இருந்தானே, பத்திரிக்கையில வந்தது. அந்த பத்திரிக்கைய கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட காட்டினவனே நீ தான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சர்ச்சி அவளை எவ்வளவு அசிங்கமா பேசினாரு, தேன்மொழி எவ்வளவு அசிங்கமா திட்டினாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னலாம் சம்பந்தப்படுத்தி நீ பேசுன. நம்ம ஊர்ல யாரு அந்த பையன்? டேய் அவன் பேர் என்ன பேருடா? மாரியப்பன். மாரியப்பன் கூட தொடர்புக்குன்னு நீ சொன்ன. அதுக்கும் அந்த பொண்ணு ஆமான்னு சொன்னிச்சு. அந்த எவிடன்ஸ் நீ எப்படிதான் எடுத்த? எங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் இல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு அங்க தான் போவா, அதனால 2த்துக்கும் தொடர்பு இவன் தான் சொன்னான். நீ கூட இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நான் இப்படிதான் சொல்ல முடியும்? ஒரு ரூமுக்குள்ள என்ன எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னதை நான் நம்பினேன், ஏன்னா நீ என் நண்பன். அதனால நீ சொன்னதை நான் உண்மை நம்பினேன். வேறதான் இது வாந்தல எல்லாம் வேலை. நீ மத்ததெல்லாம் என்கிட்ட சால்வ் பண்ண, இதை என்கிட்ட சொல்லவா செஞ்சா? நான் கூட இந்த டாக்டர் விஷயம் உண்மை நம்பினேன். நீ உண்மை மாதிரி என்கிட்ட சொன்ன. ஏன்டா, ஏன் உனக்கு தேன்மொழி பிடிக்காம போச்சுதே? எதுக்காக அப்படி பண்ணன? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண. பிடிக்காம போச்சுதே. அவ குடும்பத்தாள்கள் கிட்ட யாருக்கிட்ட அனுசரிச்சு போகலன்னு நினைச்சேன். அதனால சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சேன். அவன் மேல கோபம் 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 வந்து அவன் எனக்கு வெறுக்க ஆரம்பிச்சுட்டு, அவளை சுத்தமா எனக்கு பிடிக்காம போச்சுதே. எனக்கு பார்த்தாலே கோபம் தான் வந்தது, காதல் வரல.
அதனால அவ கூட வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணினேன். அவளை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு தான் வந்தது. அதனால உன் படிச்ச அறிவை பூரா அதுல கொண்டு காட்டிட்ட, அப்படிதானே? சரிடா, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை விட்டு போயிட்டா. பிறகு என்னடா இப்பயும் நீ கோபப்பட்டு இருக்க? டேய், உனக்கும் தேன்மொழிக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. ஏதோ வாழ்க்கை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி நீ அவளை பார்த்த, நேசிச்ச, கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கு ஒத்து வரல, பிரிஞ்சிட்டீங்க. ஆமாடா, ஆனா எனக்கு இப்ப அவளை பிடிச்சிருக்கு. டேய், நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன அறிவு மஞ்சள போச்சுதே? நீ என்ன சொன்னாலும் தேன்மொழி உன்னை ஏற எடுத்து பார்க்க மாட்டா. டேய், ஆனா எனக்கு உரிமை இருக்குடா. அவளை எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு, நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். சோப்பா, என்ன இவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? முட்டாளாடா இவன். டேய், எங்களுக்கு எங்க குழந்தை இருக்கா? இந்த ஒரு பிடிமானம் போதாதே? எங்க குழந்தைக்காக நாங்க சேர்ந்து வாழுவோம். கோர்ட்டு டைவர்ஸ் கொடுத்தா என்ன? அதான் இப்ப நான் நேசிக்கிறேன். இப்ப நான் உண்மையை நேசிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் அவன் மனசை மாத்திர வேண்டாம். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணுத்துல உள்ள வந்து நிக்கிறான். அதுதான் எனக்கு கோபமா வருது. ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. அவ உன்னை விட்டு போனா சரிதான். ஆனா உன் குழந்தை, உன் பிள்ளைய இப்ப பொண்ணு தர வளர்க்குற மாதிரி நீ வளர்த்திருந்தனா, ஒருவேளை தேன்மொழி நீ செஞ்சதை மன்னிச்சு உன் குழந்தைக்காகவாது வந்து சேர்ந்திருப்பா. நீ என்னன்னா அந்த ராணி பின்னாடி தானே சுத்துன? அந்த பிள்ளைய கொஞ்சமாவது கண்டுக்கிட்டியா? கோர்ட் என்னடா தீர்ப்பு சொல்லிச்சது? நீ அவளுக்கு பண்ண துரோகத்தெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாரு. கோர்ட்ல குழந்தை அவ கிட்ட வளரக்கூடாது, அவ தப்பானவ, அவளே மாதிரி பிள்ளையும் வளர்த்துருவானே நீ எப்படி சொன்ன? திரும்ப திரும்ப கோர்ட்டு அவளுக்கு தண்டனை கொடுத்ததே. குழந்தை ஒன்ன தவிர அந்த குடும்பத்துல யாருக்கிட்ட வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிச்சதே. அவன் முந்திக்கிட்டா. பொண்ணுத்திர தேன்மொழி கிட்ட தான் இருக்குன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கி பொண்ணுத்திர எனக்கு எழுதி கொடுத்தா. அப்ப கூட எனக்குலாம் புரியல அவ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஏன்னா நீ பண்ணதெல்லாம் அவ கண்டுபிடிச்சிருக்கா. நீ புது வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறதுக்காக அவளை அப்படி பண்ணிருக்க. எப்படி நீ புள்ளைய பார்க்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் முந்திக்கிட்டு பொண்ணுத்திர தனக்கு எழுதி கொடுத்துட்டா. அவளுக்கு அப்பவுமே உன் மேல நம்பிக்கை இல்ல. அவன் நம்பிக்கை வைக்காத அளவுக்கு நீ பண்ணிருக்க. நீ இவ்வளவு பண்ணிருக்கன்னு அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவ உன்னை காட்டி கொடுக்கவே இல்லை. உனக்கு தேவை என்ன பிடிக்கல அவ்வளவுதானே? என் கூட நீ வாழக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீ சொன்ன அத்தனை பழியும் அவ சுமந்துக்கிட்டு உனக்கு அவ விடுதலை வாங்கி கொடுத்தா. இல்ல அவ விடுதலை வாங்கிக்கிட்டா. நீ அவன் மனசுல ஒரு துளி கூட இல்ல. ஆமா, எப்படி நான் இருப்பேன்? அந்த பொண்ணு நிறைஞ்சிருக்கானே. முட்டாள் மாதிரி பேசாத. சரி, நீ பண்ண அதே தப்பா பொண்ணு தர நின்னும் எனக்கு என் பொண்ணட்டி சரியில்லை, அவ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, இந்த பிள்ளை என்னால வளர்க்க முடியாதுன்னு உன் பிள்ளைய வேற யார்ட்ட ஒப்படைச்சிருந்தா இன்னைக்கு உன் பிள்ளையோட நிலைமை என்னத்துக்குடா இருக்கும்? யோசித்து பாருடா, உன் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? உன்ன மாதிரி பொண்ணு தர பண்ணி இருந்தா உன் பிள்ளை நிலைமை என்ன? அதை மட்டும் சொல்லுடா. ஆதிர விட்டு போனாலும் பொண்ணு தர ஒரு நாளும் உன் பிள்ளைய கைவிடல. உன் பிள்ளை இல்ல, அது பொண்ணு தர பிள்ளைதான். அந்த பிள்ளை பாத்ரூம் பண்ண கூட அதை கூட இவர் தாண்ட கிளீன் பண்றாரு. தகப்பனாவே மாறிட்டாரு. தாய் இல்லட்டா என்ன? நான் என் பிள்ளைக்கு தாயா இருப்பேன்னு தாயும் தகப்பனும் அவரா இருக்காரு. தேன்மொழியில வேற எந்த பொண்ணா இருந்தாலும் பொண்ணு தர மேல காதல் வரதா செய்யும். ஏன் இவனுக்கு வரக்கூடாது? தான் பெத்த புள்ளைய தாயும் தகப்பனா இருந்து பாக்குறவர் மேல எப்படி காதல் வராம இருக்கும்? அவ அம்மா அவ புள்ள லைஃப பாக்குறான். தான் பெத்த புள்ள மேல இவ்வளவு பாசமா இருக்கிறாருன்னு அவர் மேல ஒரு மரியாதையும் காதலும் அவளுக்கு வருது. இதுல எந்த தப்பும் இருந்த மாதிரி எங்களுக்கு தோணல. ஏன் ஆதிரா கூட இருக்கும்போது என்னைக்கா தேன்மொழி வந்தாளா? இல்ல நெருங்கிதான் பழகுனாரா? யாருமே அவருக்கு இல்ல. நாமளாவது கூட இருப்போம்னு நினைக்கிறா. தான் புள்ள மேல இவ்வளவு பாசமா இருக்கிறது தனியா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அவர் மேல இறக்கப்படுறா, பாசம் வைக்கிறா. நல்ல மனுஷன் மேல யாருக்கு தாண்டா பாசம் வராது? யாருமே இல்லாதவருக்கு நாம இருப்போம்னு நினைக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, இதுல கொஞ்சம் சுயநலம் இருக்கதான் செய்யுது. அவ பிள்ளைக்காக தான் விரும்புறா, அது நல்லாவே தெரியுது. ஆனா அவளுக்கு உண்மையிலே இப்ப பொண்ணு தர மேல காதல் இருக்குது. அவ மனசுல இடம் பிடிக்கும் தானே இந்த பிள்ளை இப்படி கடந்து பாக்குறான். டேய், அவன் நடிக்கிறான்டா. அவளுக்காக தான் இந்த பிள்ளைய கண்டு இப்படி பாத்துட்டு இருக்கான். ஏன்னா அவனோட முதல் காதல் இல்ல தெரியாது. உனக்கு தெரியாது அவ எந்த அளவுக்கு காதலிச்சானே. அவ கண்ணையே அவ்வளவு காதலிச்சான். சரி, படுக்கும் போது கூட நெஞ்சோட வச்சுட்டு படுப்பான். எனக்கு அப்பவுமே தெரியாம போச்சு. அதான் இதான் சரியான சந்தர்ப்பண்ணே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் காதல் அவனுக்கு வேணும். அவன் மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கணும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மை சொல்லி அப்படின்னா அந்த கண்ணு தேன்மொழி தானே உனக்கு முறைய தெரியும் அப்படிதானே? கேட்கறதுக்கு பதில சொல்லு. அந்த கண்ணு தேன்மொழி தானே உனக்கு முறைய தெரியும் அப்படிதானே? சொல்லுடா சொல்லுடா.
ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த கண்ணை பார்த்திருக்கோம். அவன் இல்லாத நேரம் அவன் ஷர்ட்ல இருந்து நம்ம அந்த கண்ணை எடுத்து பார்த்திருக்கோம். அப்படி இந்த கண்ணை என்னடா உருகி உருகி காதலிக்கானே, அப்படி இந்த கண்ணுல என்ன இருக்குன்னு நம்ம எல்லாம் திருட்டுத்தனமா அந்த கண்ணை எடுத்து பார்த்திருக்கோம். நீங்க பார்த்த அப்படி தேன்மொழி பார்த்திருக்க, நீ கண்ணு பிடிச்சிருக்க, அப்படித்தானே? சொல்ல. ஆமா, எனக்கு அப்படிதான் தெரியும். அவன் திரும்பி இங்க வருவானே. சேர்மத்துல செத்துக்கு இவனை செத்துவான் நினைச்சேன். செத்துட்டான் நினைச்சேன். ஏன்னா அவன் ரெண்டு அவளை பாசமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் குடிச்சான், என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் எங்க தேடி போக போறான்? செத்துப்பான் நினைச்சேன்டா. இன்னொன்னு, அவளை பார்த்து நான் விரும்பல. இங்க பாரு, எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்ல. நான் சேர்மத்துல ஒரு ஆளுக்கே நான் மறந்துட்டேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் சேர்மத்துல கேரக்டரையும் நான் மறந்துட்டேன். அவளை பார்த்தேன், அந்த கண்ணை பார்த்தேன், பிடிச்சதே. அதான் எல்லாத்தையும் மாத்துனேன். எல்லாத்தையும் மாத்தணும்னா பொண்ணு இப்படி தேடி வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் என்னன்னா நம்ம வீட்லயே வந்து நின்றுட்டு இருந்தா. நான் அதுக்கு முன்னாடி அவளை விரும்பி, அவ என்ன விரும்பி நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அது எப்படி? நான் விரும்பல, தூக்கி இந்தா நீ தேடி வந்தவன் இவளை தூக்கி கொடுக்க சொல்றியா? ஆதிரா கிட்ட எப்படி மாட்டி விட்ட பொண்ணு தரேன் என்ன? நான் அதை சிம்பத்தி உருவாக்கினேன். போய் சொல்லத, ஆதிராக்கு உடனே இருக்க. அதான் ஆதிரா கண்ண நீ இன்னும் மிரண்டு போற. மிரட்டுறா ஒண்ணு, அப்படிதானே? துரோகம் பண்ணிருக்க, அப்படிதானடா? அது எப்படி தேன்மொழி இப்படி உன்னை விரும்பினா? அவ சொல்லி நான் ப்ரொபோஸ் பண்ணேன். இவன் போய் சொல்றான்டா. என்னமோ வேண்டதவளை பார்த்திருக்கான். சரிடா, ஏதோ கோல்மால் பண்ண, என்னமோ பண்ண. அப்புறம் எப்படி வெறுத்த? தேன்மொழி கண்டுபிடிச்சிட்டா. பொண்ணுத்தலத்தான் அவன் என்ன கண்டுபிடிச்சா. அதனால உன்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு உனக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிட்டு. ஆமா, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ எப்படிடா இப்படி வாழ்ந்த? அப்ப நீ பொண்ணுத்தரன் எனக்கு உண்மையா இல்லையா? சொல்லுடா. இருந்த பொண்ணுத்தரன் எனக்கு உண்மையாத்தான் இருந்த. அவன் மேல எனக்கு பாசம் தான். அவன் மேல எனக்கு உசுறுதான். நான் நினைச்ச மாதிரி தேன்மொழி இல்ல. நான் அவ யாருன்னு கண்டுபிடிச்சேன்னு பொண்ணு தேடி போயிருவான்னு நினைச்சேன். ஆனா அவ அதை பண்ணல. நிச்சயத்தை நான் சொல்றேன், திரும்ப அவ இங்கே இருந்தானா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சிருக்க. பொண்ணு தெரியும், அதுல அவ சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால நிரந்தரமா தேன்மொழி இங்க இருந்து போகும்னு நினைச்சேன். பச்சை துரோகி! டேய், அவன் உன் மனைவியா தானடா இருந்தா. நான் எல்லாமே அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன்டா. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருந்தது. சத்தியமா அவளை பார்த்த எனக்கு பிடிச்சது. ரெண்டுமே ஊசல் பூசலா விரும்பணும். குட்டனை ஃபுல்லா சுத்தணும். நான் அவளை என் மனைவியா நினைக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு ஸ்டூடியோக்கு என்ன கூட்டிட்டு போனான். வாங்க சேர்ந்து நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னான். போட்டோ எடுத்து நான் வெளியில வந்து நின்னேன். அதே கண்ணு அங்க ஒட்டி வச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த கண்ணுக்கு சொந்தக்காரியான இவ போட்டோவும் பக்கத்திலே இருந்தது. நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு தெரியும் அவ பொண்ணு தர தேடிட்டு இருக்க பொண்ணுன்னு. அது வரைக்கும் உன் மேல எந்த தப்பு இல்ல. ஏன்னா அப்ப பொண்ணு தரன்னு தேடி வரல. ஆமா, அதனாலதான் தைரியமா சந்தோஷமா இருந்தேன். பொண்ணு தர வரவே மாட்டான், அவன் உசுரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். அதனால எல்லாத்தையும் மறந்து சகஜமா அவ கூட சந்தோஷமா தாண்டா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நான் அவகிட்ட சேர்மத்தர பத்தியா எதையுமே நான் கேட்கல. ஏன் நான் மிலிட்டரி இருந்தது கூட அவளுக்கு தெரியாது. ஒரு துளி கூட உண்மை இல்லாம வாழ்ந்திருக்க. நீ நினைச்சிருந்தா அங்கே சொல்லி இருந்திருக்கலாம். உன் போட்டோ ஒருத்த வச்சிருக்கான், உன் சேர்மத்தர் அங்க இருக்காருன்னு எல்லா உண்மையும் நீ சொல்லிருக்கலாமே. நான் லவ் பண்ணாம இருந்தா சத்தியமா சொல்லிருப்பேன்டா. நான் லவ் பண்ணிட்டேனே. நீ அப்பவுமே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதேடா. டேய், உனக்கு முதையே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஏன்டா இப்படி பண்ணிருக்க? நான் வரமாட்டான்னு நினைச்சேன்டா. ஆனா எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு எங்க வீட்டுல வந்து நின்னா. தேன்மொழியை பார்த்தோம். அவன் பார்த்த பார்வையில எனக்கு தெரியும் அவளை கண்டு பிடிச்சிட்டான்னு. அதனாலதான் ஆதிராவை முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டே இருந்தேன். ஆதிராவை பத்தின இல்லாத தகவல் எல்லாம் அவங்கிட்ட சொன்னேன். செம்பத்தை உருவாக்கினேன். அது மட்டும் இல்ல, எனக்கு தான் தெரியுமே. சேர்மா சொன்ன பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் இவன் வந்திருக்கானே. ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும். பொண்ணு தர காதலிச்ச பொண்ணு தேன்மொழி தான். சேர்மா காப்பாத்த சொன்ன பொண்ணும் தேன்மொழி தானே எனக்கு மட்டும் தானே தெரியும். அவன் அப்படி நினைக்கல. அது அங்க வந்ததுக்கு அப்பதான் எனக்கே தெரியும். அவன் காதலியை தேடி வரல, சேர்மா காப்பாத்த சொன்ன பொண்ணை தான் தேடி வந்திருந்தான். ரெண்டுமே ஒரே பொண்ணு தானே அவனுக்கு தெரியாது. இப்ப காதலை விட நண்பன் சொன்ன பொண்ணை காப்பாத்தணும், அதுதான் அவன் குறிக்கோளா இருந்தது. காதல பிறகு பாத்துக்கலாம், காப்பாத்த வந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சான். அதை நான் எனக்கு பயன்படுத்திக்கிட்டேன். அதனால அது ஆதிரான்னு நான் சொன்னேன். எனக்கு ஆதிராவை பிடிக்காதே. ஆதிரா எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு முதையே தெரியும். ஒரு கொலையே பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். அவ ஆரோக்கியன்னு எனக்கு முதையே தெரியும். தெரிஞ்ச அந்த நேரம் பாலும் கழுத்து தள்ளிட்ட, அப்படித்தானே? அந்த குட்டை ஒண்ணு நான் பாதி நாள் செத்து வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ அந்த அண்ணன் வாழ்க்கையை நாசம் பண்ண நினைச்ச, கடவுள் ஓ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு பத்தியா?
எல்லாம் சரிதான்டா. அப்ப எதுக்கு நீ தேன்மொழியை வெறுத்த? எல்லாத்துக்கும் காரணம் ஆதிரா. அவளை வெள்ளின்னு தானே அங்க கோர்த்து விட்டு இருந்த. தேன்மொழிக்கு சந்தேகம் வரனே. பொண்ணுத்திர ஷர்ட்டை வேணிக்கு நீங்க போட்டு அந்த கண்ணையும் வச்சுட்டு போயிருக்கா ஆதிரா. இவ எடுத்து பாத்துருக்கா. ஆனா தேன்மொழி பொண்ணு தெரிய விரும்பவே இல்லைன்னு எனக்கு அப்போ தெரியாது. நான் விரும்புறேன்னு நினைச்சிட்டேன். தேன்மொழி வேற மாதிரி யோசிச்சிருந்திருக்கா. தான் மாமா கிட்ட இந்த போட்டோ இவன் கிட்ட எப்படி வந்ததே, தான் மாமா வேற இவன் தான் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு வேற மாதிரி கண்ணோட்டத்துல பாத்துருந்திருக்கா. இன்னொன்னு சேர்மா அவகிட்ட நான் அனுப்புனவன் தான் நீ கல்யாணம் பண்ணு எதுவுமே சொல்லாம தான் இருந்திருக்கான். சொன்னது பொண்ணு கிட்ட மட்டும்தான். ஆனா நான் இவகிட்டயும் சேர்மத்துல சொல்லிருப்பான்னு நினைச்சிட்டேன். அட பாவி, இப்படி எல்லாத்தையும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆனா அவ பொண்ணு கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா. பொண்ணு பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா தான் மாமாவை இவன் தான் ஏதோ பண்ணிட்டாங்கிற சந்தேகத்துலதான் அவ பாத்திருக்கா. அப்புறம் நான் ஒரு நாள் கூட்டி போதில உளறிட்டேன். ஆனா உளர்னது எனக்கு தெரியாது. நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தது. ஆனா நான் அவகிட்ட உளர்னதே மறந்துட்டேன். நான் உளர்னதே எனக்கு தெரியாதனால இவன் எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டான்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. நான் குடிச்சிட்டு உளர்னது அவளுக்கு தெரியும் எனக்கு அப்பவுமே தெரிஞ்சிருந்தா நான் விட்டு கொடுத்துருப்பேன்டா. அவகிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டேன். தக்க வைக்கணும்னு நினைச்சிருப்பேன். அவளா கண்டுபிடிச்சிட்டான்னு நினைச்சிட்டேன்டா. அட பாவி, அதனாலதான் இவ்வளவு பிரிவுக்கு காரணம். நீ எல்லாம் பண்ணினது சரிதான்டா. அப்ப அவன் மேல வீணா பழியெல்லாம் சுமத்துன. கோவம் எரிச்சது ஏதோ அவ எனக்கு பிடிக்காம போச்சுடா. பிடிக்காம போச்சுல, இனி கடைசி வரைக்கும் பிடிக்காமலே போகட்டும். எனக்கு இப்ப பிடிச்சிருக்கடா. பிடிக்காமடா. இருந்தே கடவுள் பொண்ணு தர எனக்கு தான் முடிச்சு போட்டாரு. நீ தான் ஊடுல போய் எல்லா வேலையும் பார்த்திருக்க. திரும்பவும் அவங்க சேரதுக்கு எல்லா வாய்ப்பும் வந்திருக்குது. திரும்ப நீ அதுல மண்ணள்ளி போட்டுறாத. அதெல்லாம் முடியாது. அவன் எனக்கு வேணும். அவன் எனக்கு பிறந்தவா. ஒன்னா கட்டு. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் முடிய அவுட் ஆக்கிட்டு போயிட்டான். ஆனா ஒண்ணுடா, இந்த விஷயத்துல இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இங்க பாரு, இவன் பண்ற தப்பு மறுபடியும் தேன்மொழி கூட சேர்ந்தா வாழ்ந்துக்கிட மாட்டான். ஆஹா, பொண்ணு திரத்தான் விட்டு கொடுக்க மாட்டாரு. பொண்ணு திரத்தம் உலகமே எடுத்தாலும் சரி இனி விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இவனை பத்தி உனக்கு தெரியாது. இவன் படிச்ச மொழிய காட்டுவான். டைரக்டா மோத மாட்டான். வேற ஏதாவது வேண்டதால பார்ப்பான். இவனை பத்தி நமக்கு தெரியும்ல. இனி என்ன பண்ணாலும் சரி பொண்ணு தரத்தங்கிட்ட இவன் ஜெயிக்கவே முடியாது. தலைகீழ நானும் இனி பொண்ணு தரத்தங்கிட்ட இவன் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி உலகமே எதிர்த்தாலும் சரி பொண்ணு தரத்தான் தேன்மொழி விட்டு கொடுக்க மாட்டாரு. அதே அதே என்ன கொஞ்சம் இங்க வாய எங்க வாய சரி எங்க வாய சொல்றேன். மீனாத்த யார் வர மாட்டாங்க. நீ வா. வேற எந்த அர்த்தத்திலும் இல்ல. வேற ஒண்ணு இல்ல. சும்மாதான் இங்க வாய வான்னு சொன்ன. அதே சரி வான்னு சொல்றேன். அதே பிடிக்கிறேன்னு சொல்லிடுவாளோ, ஏதாவது சொல்லிடுவாளோ. அது இல்ல, நீயும் இல்ல மீனாக்கா சொன்னாங்கல்ல, அதான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். நீ ஏதாவது தப்பா நினைச்சிட்டு நான் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசார பிடிச்சிருக்கேன். உசுரா பிடிச்சிருக்கேன். உசுரா பிடிச்சிருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
உலகமா எதிர்த்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நம்புறல? நான் சொன்ன மாதிரிதான் அந்த தோட்டத்து வீட்டுல, சின்ன வீட்டுல நீ நான் நம்ம குழந்தை, அழகான வாழ்க்கை போதும். என்ன ஏத்துக்கிடுவியா? மத தரப்பை இழந்துட்டு இனி இழக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன நீ ஏத்துக்கிடுவியா? ஏத்துக்கிடுவியா? என்ன என்ன மறுபடி நான் உனக்கு தெரியப்படுத்திட்டேன். நான் உனக்கு மறுபடி தெரியப்படுத்திட்டேன். என் மனசு ஃபுல்ல நீ இருக்க. இனி யாராலையும் பிரிக்க முடியாதுடி. நான் உன்னை விரும்புறேன்டி. நான் உன்னை விரும்புறேன்டி. எனக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குடி. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. முடிஞ்சு போச்சு நினைச்சேன். இப்பதான் ஆரம்பிக்குது. I love you. I love you. சொல்லு சொல்லு. எனக்கும் உனக்கும் நான் உங்ககிட்ட பேசணும். வேண்டாம். நான் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்தவ. எனக்குல எனக்கு வச்சாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா உன் பிரச்சனை இல்ல, அது ஏன் பிரச்சனை? ஒரு உலகம் தப்பா, இங்க யாருக்காவும் நம்ம வாழ வரல. நம்ம உறவை தப்பா பேசுவாங்க. நம்ம வாழ்க்கையா இருந்தப்பவும் தப்பா தானே பேசுனாங்க. நாம எல்லாத்தையும் மீறி செய்ய முடியுமா? நிச்சயமா. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ரொம்ப இருக்கு. பாப்பா அவ என் புள்ள, நம்ம புள்ள. எங்க பாரு, நான் யாருக்கும் விட்டு கொடுக்க போறது இல்ல. யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இழக்க மாட்டேன். நீ எனக்கு பிறந்தா விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் அணைச்சுக்கிட்டமா அணைச்சுக்கிட்டமான்னு கேட்டேன். கேட்டதுக்கு இது பதிலா? உன்னை அணைச்சுக்கிட்டமா? அணைச்சிக்கவான்னு கேட்டீங்கல்ல? ஆமா, அணைச்சுக்கோங்க. அணைச்சுக்கோங்கன்னு சொன்ன. மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கவே மாட்டேன்.